Welcome to watch the algorithms. ஸோ இங்கே நான் பார்த்தீங்கன்னா நான் அல்காரிதம்ஸை பற்றி பேசிக்ஸ் நான் தமிழில் சொல்கிறதுக்காக இந்த ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் டெஃபினேஷன் ஆஃப் அல்காரிதம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அல்காரிதம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அந்த பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் க்ரோத், நம்ம இப்போ ஆர்டர் ஆஃப் க்ரோத் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு என் ஸ்கொயர், எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு என் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த ஆர்டர் ஆஃப் க்ரோத் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனைட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் கேரண்டிஸ் an optimal solution in finite interval of time. ஸோ ஃபைனைட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா எந்த அல்காரிதமுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை எண்ணிடலாம். இத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஸ்டேட்மெண்ட்டு, 5 ஸ்டேட்மெண்ட்டு, 6 ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அந்த லைன்ஸ், நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எண்ணிடலாம். எண்ண முடியாமலாம் இருக்காது. அது வந்து 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம். ஸோ அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் நமக்கு வந்து எதுக்கு நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா டு கிவ் த சொல்யூஷன்ஸ். அந்த சொல்யூஷன் நம்ம ஆக்சுவலாக அல்காரிதம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேரண்டியாக நமக்கு வந்து சொல்யூஷனை கொடுக்கும். அந்த சொல்யூஷன் கூட பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் த ஃபைனட் இன்டர்வல் ஆஃப் டைம், அந்த டைமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் மெஷர் பண்ண முடியணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து அல்காரிதம். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த இது வந்து நமக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கும். அந்த சொல்யூஷன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் டைமில், ஸோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைமில் நமக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பரை வந்து ஆட் பண்ணுறதுக்கு நம்ம a = 5, b = 10 அப்படின்ட்டு வந்து 2 ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம ஹியூமனுக்கு வந்து தெரியும் அது வந்து ரியல் நம்பரா இல்லை வந்து நேச்சுரல் நம்பரா இல்லை வந்து டெசிமல் ஃப்ராக்ஷனல் நம்பரா அப்படிங்கிறது தெரியும். பட் மெஷின் கம்ப்யூட்டருக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் அந்த நம்பர்ஸை வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷனல் நம்பரா இல்லை வந்து டெசிமல் நம்பரா அப்படிங்கிறது வந்து கம்ப்யூட்டருக்கு சொல்லணும். அதுக்கு வந்து டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ இன்டீஜர், ரியல், டபுள் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்யூட்டருக்கு சொல்லணும் அந்த வேரியபிள்ஸ் வந்து என்ன டேட்டா டைப், அது வந்து ஃப்ராக்ஷனல் நம்பர் எடுத்துக்குதா இல்லை வந்து ஹோல் நம்பரை எடுத்துக்குதா, டெசிமல் நம்பரை அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட், அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம இந்த ஏக்கும் பிக்கும் அசைன் பண்ணணும். அந்த 2 நம்பர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 நம்பர் ஆட் பண்ணுறத வந்து ஏக்கு ஒரு நம்பரும் பிக்கு ஒரு நம்பர் அசைன் பண்ணணும். அது வந்து இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3வது என்ன அப்படின்னா இன்புட் வாங்கிடுறோம். வாங்கினதுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். இந்த ஏவோட ஒரு நம்பர் ஏல இருக்குது, ஒரு நம்பர் பியில் இருக்குது. அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி டோட்டலுங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் 3rd ஸ்டெப். ஸோ ஆட் தட் நம்பர்ஸ், அசைன் தட் டோட்டல் இன்டு திஸ் வேரியபிள். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd ஸ்டெப். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும், இந்த டோட்டலில் இருக்கிற வேல்யூவை வந்து மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் 4th ஸ்டெப். ஸோ டிஸ்பிளே அந்த அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த சி லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா மெயினான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன், கெட்டிங் த இன்புட், ஸோ அடிஷன் ஆஃப் தட் ப்ராசஸ், அடிஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ 4 நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அதுதான் 4 நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனட் செட் ஆஃப் ஸோ நமக்கு தெரியும் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ஆப்டிமல் சொல்யூஷன்? அடிஷன். ஸோ அதுதான் அது. ஸோ ஃபைனட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரொவைட்ஸ் த
சொல்யூஷன் ஆப்டிமல் சொல்யூஷன் வித்தின் த ஃபைனட் இன்டர்வல் டைம். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரில் மேபி 1 செகண்ட் இல்லை 2 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஆயிருக்கலாம். ஸோ அதுதான் ஃபைனட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்புட். ஸோ எந்த ஒரு அல்காரிதம் எடுத்துக்கிட்டாலும் ஸோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இன்புட் கொடுக்கணும். ஸோ அந்த இன்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராம்லேயே அசைன் பண்ணிக்கலாம் A = 5 B = 10ன்னு. இல்லை அப்படின்னா கீபோர்டில் வந்து ரன் டைமில் கொடுக்கலாம். அதுதான் எக்ஸ்டர்னலி சப்ளைடு. எக்ஸ்டர்னலி அப்படின்னா நமக்கு வந்து கீபோர்டில் என்ட்ரு பண்ணுறது. ஸோ எப்போல்லாம் நம்ம இன்புட்டுக்கு வாங்குகிறோமோ ப்ரோக்ராமுக்கு அதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒன்னாவது கிடைக்கும். அதுதான் அட்லீஸ்ட் 1 குவான்டிட்டி இஸ் ஜென்ரேட்டட். அதுக்கப்புறம் 3வது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா ஸோ அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த எக்ஸிக்யூஷன் வந்து டெர்மினேட் ஆகிடும். டெர்மினேட் மீன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் டெர்மினேட்ஸ் ஆஃப்டர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஆர் ஃபார் ஆல் பாசிபிள் இன்புட். ஸோ அந்த ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆன உடனே ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து டெர்மினேட் ஆகிடும். தட் இஸ் கால்டு ஃபைனைட்னஸ். 4th ஒன் பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்னஸ். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்டெப்ஸும் டிக்ளேரிங் த வேரியபிள்ஸாக இருக்கட்டும், கெட்டிங் த இன்புட்டாக இருக்கட்டும், இல்லை அடிஷனாக இருக்கட்டும், டிஸ்பிளேயிங் த அவுட்புட் டு த மானிட்டராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாது. அன்ஆம்பிகுவஸ் மீன்ஸ் நாட் ரிப்பீட்டேஷன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு தடவை தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும், ஒரு தடவை தான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், ஒரு தடவை தான் இன்புட் வாங்கணும். ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நம்ம என்டர் பண்ணக்கூடாது. அண்ட் 5th ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எவ்ரி ஸ்டெப் சுட் பி எஃபெக்டிவ். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அல்காரிதம் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பிரிண்டஃப் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிக்ளரேஷன் இன்டீஜர் A B அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அடிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கணும். அதுதான் எஃபெக்டிவ்னஸ். ஸோ இது ஒவ்வொரு அல்காரிதமும் பார்த்திங்க அப்படின்னா 5 பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அல்காரிதம் நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும். அந்த அல்காரிதம் வந்து கம்மியான டைமில் எக்ஸிக்யூட் ஆகுமா, கம்மியான மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்குமா, அந்த மாதிரி எடுத்துக்கும், குறைவானதை எடுத்துக்குமா அப்படின்ட்டு நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். ஸோ அந்த குறைவான டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனுக்கு அது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ எந்த அளவுக்கு மெமரி ஸ்பேஸ் ஃபார் வேரியபிள் 3 வேரியபிள் யூஸ் பண்ணியிருந்தோம், A B C டோட்டல். ஸோ 3 வேரியபிளும் வந்து எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்குது, அப்புறம் எக்ஸிக்யூஷன் டைமில் வந்து ரேமில் எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்குது. ஸோ அந்த டைம் கன்சப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டைம் கன்சப்ஷனும் ஸ்பேஸ் கன்சப்ஷனும் வந்து டியூரிங் எக்ஸிக்யூஷன் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு ஸோ பேஸ்ட் ஆன் த 2 கிரைட்டேரியாஸ் இந்த 2 கிரைட்டேரியா பேஸ் பண்ணி அல்காரிதமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2ல் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஏன் அப்படின்னா இந்த நம்ம ஸ்பேஸ் மெமரி ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் ஹார்ட் டிஸ்கில் 1 TB வந்துருச்சு, 2 TB வந்துருச்சு. ஸோ இந்த மெமரி ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்குது. அதேமாதிரி ரேம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 4 GB இருக்குது, 8 GB இருக்குது, 16 GB இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி வந்து ஒரு பெரிய அந்த கிரைட்டீரியாவை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. பட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் வித்தின் a seconds or 2 seconds. ஸோ அந்த குறைவான டைமில் அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3rd பாயிண்ட். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 2 அல்காரிதம் 3 அல்காரிதம் டிசைன் பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு. ஸோ அந்த 3 அல்காரிதமில் எது வந்து குறைவான டைமில் ரன் ஆகுதோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா குட் அல்காரிதம்னு சொல்லலாம். ஆஸ் வெல் ஆஸ் எது அந்த சேம் அல்காரிதம் குறைவான மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கணும். ஸோ எந்த அல்காரிதம் வந்து குறைவான டைமையும் குறைவான மெமரி ஸ்பேஸையும் எடுத்துக்கிட்டு ரன் ஆகுதோ ஸோ அந்த அல்காரிதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டர் அல்காரிதம் ஆர் பெஸ்ட் அல்காரிதம்னு சொல்லுவோம். ஸோ
ஸோ இங்கே எப்படி எஃபிஷியன்சினா அந்த அல்காரிதமோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்று வந்து டைமு, ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெமரி ஸ்பேஸ் கன்சப்ஷன். ஸோ இந்த ரெண்டும் வந்து டியூ டு சம் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், எக்ஸிக்யூஷன் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், மெமரி கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை குறையலாம். ஸோ அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஹார்ட்வேர் இந்த சென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிபியு, அதாவது ப்ராசஸர், கோர் 2டியோ, கோர் i3, டூயல் கோர் i5. ஸோ அந்த ப்ராசஸர் ஆர்கிடெக்சர், அதே மாதிரி ரேம் சைஸ் 8GB, 4GB, 2GB. ஸோ அந்த ரேம் சைஸு, அந்த ஸ்பீடு, ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா 133 kHz, 166 kHz. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி டியூ டு ஹார்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூஷன் டைமும் வந்து வேரி ஆகும். அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, விண்டோஸு, லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, யூனிக்ஸ் இருக்குது, மேஷின்டோஸ் இருக்குது. ஸோ அதே அந்த விண்டோஸ்லேயே பார்த்தீங்கன்னா கூட 64 பிட் இருக்குது, 32 பிட் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் ஆல்சோ efficiency of algorithm will be decided. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்பைலர். ஸோ டிஃப்ரெண்ட் கம்பைலர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜீனி கம்பைலர் இருக்குது, டர்போசி இருக்குது, ஆன்சிசி இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்பைலர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் stdio.h. ஸோ அதில் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் த லைப்ரரிஸ் ஆல்சோ இப்போ அல்காரிதம்ஸ் எஃபிஷியன்சி வில் பி வேரி. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் ஆஃப் த இன்புட். ஸோ இன்புட் சைஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ அது வந்து இப்போ நம்ம வந்து இன்புட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 நம்பர் ஆட் பண்ணலாம், 100 நம்பர் ஆட் பண்ணலாம், 1 lakh நம்பர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து 2 நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்டில் ஆட் பண்ணிடலாம். பட் 100 நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் மோர் தேன் 2 seconds. அதே மாதிரி 1 lakh நம்பர்ஸ் அப்படிங்கிறப்போ இட் வில் டேக் மோர் தேன் 5 seconds ஆர் 10 seconds. ஸோ சைஸ் ஆஃப் த இன்புட்டை பேஸ் பண்ணியும் மெமரி டைம் கம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மெமரி கன்சம்ஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 நம்பர்ஸுக்கு வந்து மெமரி ஸ்பேஸ் அதிகமாக எடுத்துக்கும், 100 நம்பர்ஸுக்கு வந்து கம்மியாக எடுத்துக்கும், 1 lakh நம்பர்ஸுக்கு வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ மெமரி ஸ்பேஸ் கன்சப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும், டைமும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் த இன்புட். நேச்சர் ஆஃப் த இன்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் எப்படி நம்ம வந்து ஃபீட் பண்ணுறோம், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா இல்லை பிக்சர் ஃபார்மேட்டா இல்லை ஆடியோ ஃபார்மேட்டா வீடியோ ஃபார்மேட்டா. ஸோ பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த இன்புட் ஆல்சோ எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறையலாம் கூடலாம். ஸோ லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அல்காரிதம் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் இந்த ப்ரோக்ராம். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி ப்ரோக்ராமரோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் குறையும். ஸோ அதை பொறுத்தும் பார்த்திங்க அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் க்ரோத் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் க்ரோத் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறையா பார்த்துருப்போம். பிக் ஓ ஆஃப் n ஸ்கொயர், பிக் ஓ ஆஃப் n அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பர்டிகுலர் அல்காரிதமோட பிஹேவியரை டிசைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அல்காரிதம் வந்து அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னா அதில் வந்து எத்தனை நம்பர் வந்து இன்புட் வாங்குது, அது எத்தனை டைம் வந்து ஆட் பண்ணுது, அது எப்படி அசைன் பண்ணுது. ஸோ அந்த பேஸ் ஆன் த ஆப்ரேஷன்ஸ், primitive operations, arithmetic operations plus addition, subtraction, multiplication, logical operation, and or not, relational operations. So in the based on the operations that அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா behavior of that entire algorithm வந்து டிசைட் பண்ணுது. ஸோ தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம் எஃபிஷியன்சி. அதான் இப்போ இந்த பேஸ்ட் ஆன் திஸ் primitive operations டைம் காம்ப்ளெக்சிட்டியும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார் சிங்கிள் ப்ராப்ளத்துக்கு மல்டிபிள் அல்காரிதம்ஸ் டெவலப் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் அல்காரிதம்ஸ் டெவலப் பண்ணுறப்போ we have to decide எது வந்து பெஸ்ட் அல்காரிதம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 அல்காரிதம் வந்து ஒரு சிங்கிள் ப்ராப்ளத்துக்கு டிசைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா
அந்த 10ல் எது வந்து பெஸ்ட்டு அப்படின்ட்டு கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி அதில் பெஸ்ட் அல்காரிதம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் 4th ஒன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த இன்புட் சைஸ். பேஸ்ட் ஆன் த இன்புட் சைஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொன்ன மாதிரி இப்போ 1 lakh நம்பர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இட் வில் டேக் மோர் டைம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் சைஸ். பேஸ்ட் ஆன் இன்புட் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் த க்ரோத் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ as per ஆர்டர் ஆஃப் க்ரோத் ஆஃப் ஃபங்க்ஷன் டைம் எப்போ க்ரோ ஆகும் எப்போ வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அல்காரிதமில் ஆட்டோமேட்டிக்காக டைம் எக்ஸிக்யூஷன் டைம் இஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ சைஸ் ஆஃப் த இன்புட் இஸ் ரெடியூஸ்டு அப்படின்னா சைஸ் ஆஃப் த இன்புட்டும் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா எக்ஸிக்யூஷன் டைம் வில் பி ரெடியூஸ்டு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் அல்காரிதம். ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸும் அஃபெக்ட் ஆகும். சைஸ் ஆஃப் த இன்புட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் டைம் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், குறையலாம். ஸோ எப்படி நம்ம வந்து ரன்னிங் டைம் வந்து கால்குலேட் பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் பெரிமிட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிமிட்டிவ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டும் ப்ளஸ்ஸு ஸ்டாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், லெஸ் தென் கம்பேரிசன் ஆப்ரேஷன்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர், அசைன்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்போ கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் வந்து சம் ஆஃப் n நம்பர்ஸ். ஸோ சம் ஆஃப் n நம்பர்ஸ், இங்கே n வந்து இன்புட் சைஸு. ஸோ பேஸ்ட் ஆன் இன்புட் சைஸ் திஸ் அல்காரிதம் வில் பி எக்ஸிக்யூட்டட் n நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ இதில் நம்மளோட கன்சிடரேஷன் படி அசைன்மெண்ட் ஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா 1 ஸ்டெப்பு. ஸோ இங்கே ஒரு அசைன்மெண்ட், இங்கே ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேஷன், இங்கே ஒரு ரிலேஷனல் ஆப்ரேஷன் ஒரு ஸ்டெப்பு, இன்க்ரிமெண்டேஷன் ஒரு ஸ்டெப்பு, இங்கே ஒரு அசைன்மெண்ட் ஒரு ஸ்டெப்பு, இங்கே ஒரு அடிஷனல் ஒரு ஸ்டெப்பு, டேட்டா ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுனாலும் ஒரு ஸ்டெப்பு. ஸோ இப்போ வந்து ஃபார் லூப் வந்து எத்தனை டைம் ரன் ஆகும்னு நம்ம முதல்ல பார்க்கணும். இங்கே ஃபார் லூப்பாக இருந்தாலும் சரி, இஃப் லூப்பாக இருந்தாலும் சரி, நம்ம கர்லி பிரேசஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே அந்த ப்ராக்கெட் வந்து கர்லி ப்ராக்கெட் வந்து இல்லை. கர்லி ப்ராக்கெட் இல்லை அப்படின்னா ஸோ இந்த ஃபார் லூப் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும், ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எடுத்துக்கும். ரிட்டர்ன் வந்து ஃபார் லூப்புக்கு சொந்தமானது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எத்தனை டைம் ரன் ஆகும்னு பார்ப்போம். ஸோ இனிஷியலாக s=0 ஒரு டைம் ரன் ஆகும். அடுத்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா i=0. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட். ஸோ ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ரன் ஆகும். பட் இங்கே எவ்ரி டைம் n வந்து ஒவ்வொரு டைம் i வந்து இன்க்ரீஸ் ஆகப்போ ஒவ்வொன்றா ஸோ இந்த n வந்து கம்பேரிஷன் ஆகும். ஸோ இது n டைம் கம்பேர் ஆகும். இங்கே i++ம் பார்த்தீங்க அப்படின்னா n டைம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது n டைம் ரன் ஆகும், இது ஒரு n டைம் ரன் ஆகும். இங்கே அடிஷனும் பார்த்தீங்க அப்படின்னா n டைம் அசைன்மெண்ட் ஆகும். இங்கே அடிஷன் வந்து n டைம் ஆட் ஆகும். ஸோ 1 2 3 4 5. ஸோ இந்த 5 ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 4 5 6 7 இந்த 5 அசைன்மெண்ட், இந்த 5 ஆப்ரேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா n டைம்ஸ் ரன் ஆகும். இந்த 1 2 8 பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் தான் ரன் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை வந்து 5n+3 அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த 3 n டைம்ஸ் ரன் ஆகும், 4 n டைமு, 5 n டைமு, 6 n டைமு, 7 n டைமு. ஸோ 5 n டைமு. ஸோ 5n+3. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா f(n)=5n+3. ஸோ இது இப்படி தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி கால்குலேட் பண்ணணும். ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த n வந்து லீடிங் டைம்னு சொல்லுவாங்க. n வந்து பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும் இந்த ஈக்குவேஷன்னு. ஸோ n வந்து லீடிங் டைம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் n² n³ அது மாதிரி. ஸோ அங்கே 3 வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட்டு, 5 வந்து பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட். ஸோ நம்ம n சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். ஃபஸ்ட்டு n வந்து 10 வைக்கிறோம். ஸோ 53 ஸ்டெப்ஸில் வந்து நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைச்சிரும். ஸோ 100 n சைஸ் வந்து 100 இன்க்ரீஸ் ஆகிறப்போ
503 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கும். அதே 1000 எடுத்துக்கிறப்போ 5003 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கும். அதே 10 lakhs அப்படிங்கிறப்போ 50 lakhs 3 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 3ங்கிறது வந்து 50 lakhsல வந்து 3ங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பரே கிடையாது. ஸோ அந்த 3யை வந்து நம்ம வந்து ஒமிட் பண்ணிடலாம். ஸோ கான்ஸ்டன்ட் வந்து ஒமிட் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் வந்து இந்த 10 lakhsோட 5 போட்டாலும் ஒன்று தான், 10 போட்டாலும் ஒன்று தான். ஸோ அதனால் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக உங்களுக்கு வந்து மாற்றம் இருக்காது. ஸோ கோஎஃபிஷியன்ட்டையும் ஒமிட் பண்ணிடலாம், 3யும் ஒமிட் பண்ணலாம். ஸோ இந்த n தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி பெருசு